எந்த அளவுக்கு இலவச அரிசி இலவச பொருளுமே பொங்கல் பொருட்களும் நியாய விலை கடைக்கு போக சென்றடைவது என்பதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அது என்ன குறை இருந்தாலும் சொல்லலாம். அது குறை இல்லை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் குறை தான் சொல்லலாம். செய்தித்தாளில் ஒவ்வொரு முறையும் எங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் தான் எடுக்கிறீங்க, பணம் எடுக்கிறீங்க, போகிறீங்க, செய்தியை போகிறீங்க. அப்போ உங்களையும் நல்லா தெரியல இந்த அரசு எந்த அளவிற்கு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நிதியை ஒதுக்கி செலவிட்டு வருகிறது, எத்தனை பணிகளுக்கான பூமி போடப்பட்டிருக்கிறது, எத்தனை பணிகளுக்கான அதாவது முடிந்த பணிகள் இந்த அரசால் திறக்கப்பட்டு இருக்கின்றது. மேலும் பல பணிகளுக்கு உடனடியாக செய்வதற்குரிய ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றது என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது முடியாது நல்ல நேரத்தில் நீங்கள் தெரியும். உள்ளாட்சித்துறையாக இருந்தால் பணிகள், பொதுப்பணித்துறையாக இருந்தால் இல்லை, எல்லாமே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க சொல்ல சட்டமன்ற சர்க்கரை ஆலை தரப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இல்லை இதை தான் சொல்லுவாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்காங்க. தனியார் பங்களிப்பு கூட சர்க்கரை ஆலையை தொடங்குற நடவடிக்கைக்கும் அரசு எடுத்துக்கொள்ளும் ஒரே மாதிரி தான். ஆளுநர் வந்து சிஎம் ரமேஷ் பாபு இதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை முடிவு போட்டு பார்க்கக்கூடிய அத்தனையும் நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். முடியும் பொழுது தெரியும் உங்களுக்கு நிறைய சொல்லாதே செய்திருக்கோம். அப்போ முடியும் போது பாருங்கள் இன்னும் எத்தனை மாதம் இருக்குது தேர்தல் அப்போ பாருங்கள் தெரியும். அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். இன்னும் நேரத்துக்குள்ளே இருக்கும்.